ஸோ நாளைக்கு நடக்க போது ரெசல் பல்லிஸா ஒரு நியூ பேப்பர் ரிவ்யூ வந்து WWE கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் ரிவ்யூவில் என்னென்ன மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாரு அப்போ சொல்லுவார் அப்படி சில ஷார்ட்ஸ் வீடியோ ப்ரேவர் சரிட்டு நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோ கொடுப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக WWE பார்க்குறத ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா ரெசல் பல்லிஸான்ற மாதிரி பேப்பர் ரிவ்யூ பார்த்துருக்கவே மாட்டோம் மேடம், ஏன்டா புதுசாக இன்டர்வியூ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய பேப்பர் ரிவ்யூஸே நிறைய வந்து WWE நடத்தாமல் வச்சுக்கோங்களேன், அதையே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கலாம், ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ESPN கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ESPNல தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ WWE அவங்க பேரில் ஸோ அவங்க ட்ரேட்மார்க்கில் ஒரு பேப்பர் கொண்டு வரதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் பல்லிஸான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ESPNக்காக தான் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா போலீஸில் உள்ள கிரெயின் பிரிட்ஜ் ஃபீல்ட் ஹவுஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அந்த அரினால தான் நடக்குது. அண்ட் ஆல்சோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சண்டே இருக்குல்ல, ஸோ சண்டே காலையில் 4:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கிக் ஆஃப் ஷோ போக மெயின் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி WBC வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக WBCலேருந்து பார்க்கும்போது ஸோ 5 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஊசோஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைஞ்சு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி லைனில் ஒரு சில நோட்டபுளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல விஷன் விட இந்த இடத்துல ஊசோஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் போகுது. இந்த இடத்துல ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ்ன்னு சொல்கிறத விட இவங்க 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கான ரீசன் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீசர்ஸ் கொடுக்குறாரு. குறிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ஆன மாதிரி சொல்ல ஒரு சில ஆர்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ரோமன் ரெயின்ஸ் தான் ஏற்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவாங்கன்னு தோணுது. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் எல்லாமே வேறு யாராச்சும் கொண்டு வருவாங்க போலங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TC1ன்ற மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது இவர் TC2ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் கொண்டு வரலாம். ஸோ ப்ராபப்ளி ஜே ஊசோவோட ஹீல் டன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்தாலும் ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாகவே வந்திருக்கு. இந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்டாகாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஊசோஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கிட்டாங்க பிரான்சன் ரீட் பிரான் பிரேக்கர். இவங்களாம் அப்கமிங் சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு தான் WWE புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஒரு நல்ல ஸ்டேபிளாக தான் WWE கொண்டு வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபீட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீம் கூட டிஃபீட் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ரெசிம் அடிவாங்க. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் தான் வின் பண்ணணுன்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் பல வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறாங்க. இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் சொல்லணும். ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் AJ Lee CM Punk வர்சஸ் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் செத் ராலின்ஸ்க்கான ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்சோடைய ஸ்டோரி லைன் வைஸ் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்மர் ஸ்லாம்லேருந்து தான் வருது. சம்மர் ஸ்லாமில் குந்தருக்கும் CM Punkக்கும் மேட்ச் நடக்கும். அதில் CM Punk டைட்டிலை வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் கேஷ் இன் பண்ணிடுவார். அங்கே ஆரம்பித்த ஃபியூடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்களுக்கான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ரா கையில் போகும்ல, ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் போகுது. எப்போ ஆரம்பிச்சுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் இருந்தாலும் ஸ்டோரி லைன் லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் அண்ட் ஆல்சோ AJ Lee வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. AJ Leeலாம் வருவாங்கன்ற மாதிரி பல இடத்துல WWE ஸ்பாயிலே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ கரெக்டாக ஸ்டோரி லைன் போகும் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ் ப்ரைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல AJ Lee CM Punk வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் செத் ராலின்ஸ் அண்டர்டாகாக தான் இருக்காங்க. இது ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர என்டர்டைனிங்காக இருக்க போது. அண்ட் ஆல்சோ போத் மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் மென்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வைஸ் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AJ Lee CM Punk வின் பண்ணுவாங்கன்றத சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணுறத வச்சு அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா போத் மெம்பர்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் கூட போகும். இந்த இடத்துல AJ Leeயும் CM Punk வின் பண்ணிட்டாங்கன்னா CM Punk செத் ராலின்ஸோட டைட்டிலுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ AJ Lee வின் பண்ணிட்டாங்கன்னா பெக்கி லிஞ்ச் வச்சுக்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் லாங் டர்மாக கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த பெக்கி லிஞ்ச் அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் கூட தான் போவாங்க. என்னோட ஒப்பீனியன் AJ Lee CM Punk. மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ESK வர்சஸ் ஸ்டெஃப்னி வாகருக்கான WWE விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளோட நியூமி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக இருக்க முடியாது. அதனால சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த வேக்கெட்டாக இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்
மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது வந்து பெரிய லெவலில் லாங் டேர்ம் ஸ்டோரி லைன்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு நார்மல் ஸ்டோரி லைனாக தான் இந்த இடத்துல போகுது. இந்த இடத்துல பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகர் பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டியாக இந்த இடத்துல இருக்காங்க. அண்டர் டாகா சிஎஸ்கே தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யூஎஸ்கே கூட போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டெஃப்னி வாகர் எல்லாருமே நிறையா ரெஸ்லிங் அப்சர்வர்ஸும் இதை தான் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன்ற மாதிரி கோவப்படாதீங்க. ஸோ அதான் ஃபேக்டே. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்டெஃப்னி வாகர் இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ மெயின் ராஸ்டருக்கு ஒரு நியூ ஃபேஸாக இருக்காங்க. எடுத்தோடனே அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுப்பாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியலை. யூஎஸ்கே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஸ்கா இருக்காங்க, கைரிசேன் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் போகுதில்ல. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபியூட் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில சோர்சஸ்லாம் வந்துருச்சுன்றதை சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரில. இவங்க 2 பேருக்குமான மேட்ச் நடக்கிறத வச்சு இந்த இடத்துல யூஎஸ்கே வின் பண்ணி ஸோ க்ரௌன் ஜோலில் ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சப் பண்ணுவாங்க. அதில் ரியா ரிப்ளே சாம்பியனாக்கு பார்க்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இது பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்துருந்துச்சு. அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ரியா ரிப்ளே சாம்பியன் ஆகிறது போக அதெல்லாம் வேறு விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகி இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஸ்டெஃப்னி வாகரை வின் பண்ண வச்சு இந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகர் ரியா ரிப்ளே கொண்டு போனால் கூட நல்லாயிருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கராக இருக்கும். பட் இந்த இடத்துல யூஎஸ்கே வின் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. அதான் என்னோட. ஸோ கடைசி 2 மேட்சை பார்க்கலாம். இந்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ஜான் சீனாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமில் டபிள்யூ ரிட்டர்ன் பண்ண வச்சாங்க. ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல கான்ட்ரவர்ஷியலும் மிஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ சீனாவும் ஃபைனல் டூரில் இருக்காரு. அதர்வைஸ் பார்க்கும்போது பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் நம்மளுடைய ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ப்ராக் லெஸ்னர் அண்டர் டாகாக தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வின் பண்ண வச்சு சீனாவை கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்க வைப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 8 டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பருக்கு மேலே கொண்டு வரணும் மாதிரி தான் டபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சீனா கூட போகிறேன். என்ன ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்ல தெரிலங்க. இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னரையும் தோக்க வைக்க வேணாம், ஸோ சீனாவையும் தோக்க வைக்க வேணான்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா போகுது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான வின்னர் கிடைக்க போகிறாங்க. ஆல்சோ ப்ராபப்ளி சீனாவோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட ரிவீல் ஆகலாம். சீனா வின் பண்ணுறத வச்சு அவருடைய நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட ரிவீல் ஆகலாம். அவர் அந்த ஆப்போனன்ட் ரிவீல் ஆகிற பட்சத்துக்கு இது எனக்கு தெரிஞ்ச மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோட ஃபில்லராக தான் வந்து டபிள்யூ லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இல்லை சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா 2 ஸ்மாக் டவுனுக்கு மட்டும் தான் தலைவன் வந்திருக்காரு. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கோடி ரோட்ஸ் வந்து பல்லுசாக்காக வர வேண்டியது இருக்குது. ஸோ அவர் வருவாருன்ற மாதிரி. அதனால் சரி எதுக்கு சும்மா வச்சுட்டு ஒரு மேட்ச் கொடுத்துலான்ற மாதிரி ட்ரூ மேக்கின்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் இதோட பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்ஸ் ஆஃப் எல்லாரும் நம்ம கோடி ரோட்ஸ் கூட தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ கோடி ரோட்ஸ் பயங்கர டாமினன்ஸோட பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. ட்ரூ மேக்கின்டர் அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டர் கேரக்டர் டெவலப்மெண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவருக்கு இன்னும் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கல அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டரை வின் பண்ண வைக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கண்ட அப்கமிங் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்கு கமிட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டார். பட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் கொடுத்துட்டு போகலாம்ன்றது என் மனசு சொல்லுது. பட் டபிள்யூடி அப்படி நினைப்பானுங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வைஸ் டீல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண விடுவாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரில. என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் க்ளீனாகவே வின் பண்ணிடுவாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ட்ரூ மேக்கின்டரை வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். பட் டபிள்யூ அதை பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கோடி ரோட்ஸ் தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப். ஓவர்.